எங்க கோயிலுக்கு வந்து நீ எப்படி சாப்பாடு கொடுத்த? மதமே இல்லப்பா என்னை பொறுத்தவரை. நான் வந்து கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தேன். என் ஒய்ஃப் வந்து முதலியார். அப்ப கிறிஸ்து முதலின்னு ஏதாவது மதம் இருக்குதான்னு கேட்டேன். நீ இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டு சிலுவையெல்லாம் போட்டு இங்க வந்து ஏண்டா கொடுக்குறேன்னு கூட நீங்க சண்டைக்கு வரல. நான் வந்து அன்னதானம் பண்றதுனால நான் இந்து அப்படின்னா நான் வெள்ளிக்கிழமை தர்கால வந்து பிரியாணி கொடுக்குறேன். அப்ப நான் முஸ்லீம். டியூஸ்டே அந்தோனியார் கோயிலுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். அப்ப நான் கிறிஸ்தவன். அந்த கோயிலுக்கு போனா நான் கிறிஸ்தவன். இங்க வந்தா நான் இந்து. நான் மனுஷனா போறேன். மதங்களே கிடையாதுன்ற உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம்? இப்ப ஜெனரேஷனுக்கு தெரியாது. என் லைஃப் ஹிஸ்டரி படிக்கிறவங்களுக்கு தெரியும். சுமார் 45 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல சேர்க்கப்போம். அப்போ ஸ்கூல்ல சேர்க்கும் போது அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, ஃபில்அப் பண்ணணும். அதெல்லாம் நான் ஃபில்அப் பண்ணேன். நேஷனாலிட்டின்னு கேட்பாங்க, இந்தியன் போட்டேன். ரிலிஜன் கேட்பாங்க, இந்தியன் போட்டேன். காஸ்ட்னு கேட்டுருவாங்க, இந்தியன். தப்பா ஃபில்அப் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க. எதுங்க தப்புன்னு கேட்டேன். இல்லங்க நீங்க பிரின்சிபால பாருங்க. பிரின்சிபால் அவங்க சொன்னாங்க நேஷனாலிட்டி இந்தியன் கரெக்ட், ரிலிஜன் வந்து இந்தியன் போட்டுருக்கீங்க, நீங்க என்ன ரிலிஜன் கேட்டேன். நான் வந்து கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தேன். என் ஒய்ஃப் வந்து முதலியார். அப்ப கிறிஸ்து முதலின்னு ஏதாவது மதம் இருக்குதான்னு கேட்டேன். சொல்லுங்க வேணா அப்படி போட்டுக்க. அவர் 5 வயசுல சேர்க்கும் போதே அவர் இன்றை வரை இந்தியனாக, அவர் சர்டிபிகேட்ல எந்த மதமும் இல்ல தெரியுமா? Join CSE, AINDS, Cyber Security, Real Estate Design, and more. Counseling code 1126.